ஆப்வியஸ் இப்போ நம்ம ஜீப் சஃபாரி போகிறோம். நம்ம போகிற ஜீப் இதுதான். ஒரு ஜீப்பில் 8 பேர். இப்போ நம்ம ஜீப் சஃபாரி கிளம்பியாச்சு. ஸ்டோரேஜே இல்லை நம்மளுக்கு. ஸ்டோரேஜே இல்லைனாலும் நம்ம பக்காவாக எடுத்துட்டு இருக்கோம். Hi guys. Hi guys. Welcome to Mani Beaches. நாங்க கோலாறு எப்படி வேற லெவலில் இது ஸ்பாட்டு. ஒரு மகா இருக்கும் வீடியோ. ஒன்னா கேட்க மாட்டான் பாடு. ஓடு ஓடு ஓடுங்கடா, அப்படியே லைட்டா ஓடுங்கடா. போட்டோ போட்டு அப்படியே அட முடியுமா? இப்போ தான் டனல் வாட்டர் ஃபால்ஸ். சும்மா டனல் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ ஆகிற தண்ணி தான் வெளியே வரும். கிணறு அது மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகிற வாட்டர்ஸ் தான் வெளியே வருது. இப்போ நாங்கள் உள்ளே போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். தண்ணியில் வந்துட்டோம். சிறான சின்ன எவ்வளோ இருட்டாக இருக்கு. கீழே தண்ணி கிறிஸ்டல் கிளியராக தான் இருக்கு. அம்மா பேண்ட் நஞ்சிச்சு மச்சான். டே ஓகே, இப்ப நம்ம உள்ள போலாம். இந்த பாருங்க, வெளியில எவ்வளவு பசங்க உள்ள போறாங்க. தண்ணி பாத்தீங்கன்னா காலையிலதான் இவ்வளவுதான் தண்ணி ஆரம்பியா இருக்கு. சரியான சில்லுன்னு தண்ணி. Bro, how is your experience? It's so good bro. Hey, sorry. வேற மாதிரி இருக்குண்ணா இது. ಗೊತ್ತಾ கதையாகுது இது. என்னண்ணா இது கதையாகுதுண்ணா, வேற மாதிரி இருக்குதுண்ணா இது. குடியேற பேசுற மாதிரி பேசுறாங்க. Why black? Sham black. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேவில் வந்துட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாருமே. சுற்றி பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. மோஸ்ட்டாக லைட் வச்சா தெரியுதா, லைட் வச்சுருக்காங்க கேமரா முன்னாடி. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்பாட்டில் வந்து எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுல பார்ப்போம். போய் பார்த்துட்டு திரும்பி வரலாம். இங்கே நிறைய மீன்லாம் அங்கங்கே பார்த்தோம். அதை எதுவுமே பண்ண நம்மள
நம்ம நடக்கும்போது ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கு இங்கேயும் அங்கேயும். அது டிஸ்டர்ப் பண்ணல, ஜாலியாக இருக்குது. சரி வாங்க அப்புறம் பேஸ் உள்ள வரைக்கும் போய் பார்க்கலாம். என்ன எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கோபுரோட ஸ்டோரேஜ் இல்லை. நான் உள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிடுறேன். அபேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, சின்ன வெளிச்சமா தெரியல, அதான் என்ட்ரன்ஸ். ஒரு மிஸ்ட்ரி கேம். Guess this place. Yeah. Goes through you. Okay, do. உள்ள போயிட்டு வெளியே வந்தாச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா எல்லா ஒரே லெவலில் இருக்கு. வாட்டர் தண்ணி இருக்கு, சும்மா ஆப்ரேட்டிங் மாதிரி தான் இருக்கும். வேற எதுவுமே இல்லை. ரொம்ப உள்ள பார்த்தா சும்மா லைட்டாக. It was at this moment that he knew. He fucked up. ஏய் இந்த இடம் வழுகுதுடா டேய். ஏய் வழுகுதுடா. வா இங்க வா. அடே இறங்கி வா. அடே கை பிடிச்சிடுவாடா டேய். தானே எரிதாண்டா அது. பாருங்க கீழே காட்டு இல்லையா, ஃபுல்லா மழை. நாங்கள் ஜாலியாக உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாம் ஐஸ் சாப்பிட்டுலாம் செம்மையா இருக்குதுல்ல. தண்ணி தாகத்துக்கு மஜாவா இருக்குது மாமா. அப்பா மாமா அப்படியே தொண்டை எல்லாம் ரசிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா. தண்ணி தான் அவ்வளோ தண்ணி தான் பத்தல. தலைவல வாயில விட்டு ஆடிட்டு இருக்காங்க. விக்கி டேய் இங்க பாரு விக்கி. விக்கி நல்லா கடி. மாட்டிக்கினா மக்களே, மஜாவா இருக்குதுடா. என்னடி சொல்ற அபேஸ்? இப்போ நம்ம வந்து டீ தூள் வாங்குறதுக்கோசம், நம்ம வீட்டுக்குலாம் டீ தூள் வாங்குறதுக்கோசம் மேஸ்கோ டீஸ்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரியே. ஸோ இங்கே வந்து டீ வந்து விளைய வச்சு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. உள்ள ஃபேக்ட்ரி இருக்குது, என்னால் வீடியோவில் எடுக்க முடியாது. நான் வாங்கத்தை மட்டும் தான் வீடியோ எடுக்க போகிறேன். அப்படியே பாருங்கள். டீ தூள் வாங்குறதுக்கு முன்னாடி சாம்பிள் டீ குடிச்சுப்பாங்க. தண்ணி மாதிரி வருது. ஏய் இங்கே இப்படி தான் போதும் போதும் போதும். கொஞ்சம் லைட்டாக டைஸ். ஏய் மூடுறா மூடுறா போதும்டா. ஃப்ளேவர் தான்டா இது. நல்லா இருக்கா? பால் இல்லாமல இது. ஆமா பால் இல்லாம பால் பழம் நல்லா இருக்கும்டா. ஓகேடா போதும். ஏய் பால் பழம் நல்லா இருக்கும். கசகுதானா? இங்க பால் இல்லாம வெறும் தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்கு, பட் கசகுது லைட்டா. இங்க பால் வச்சா வேலை ஆகுது ப்ரோ. அதான் ப்ரோ நாங்க ஊட்டியில வாங்கினதுல பால்ல போட்டு கொடுத்தாங்க. ஒரு டீயா எது குச்சி பால் வாங்கணும். இப்போ நான் வாங்குறதுனால அதுதான். ஓகே இதே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், இது கேரளா கவர்மெண்ட் வச்சு நடத்துது. அபேஸ் நம்ம டீ தூள் வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, அதே பார்த்தீங்கன்னா இது வந்து அதோட ஃபேக்ட்ரி அவுட்லெட். ஒரு கார் வாங்கினா அபேஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோட்டயம்லேருந்து என்ஜாய் சென்டர் இருக்கும். கோட்டயத்தில் இருக்கும். நைட்டு 8-8:30 ட்ரெயின் இருக்குது நம்மளுக்கு. எல்லாம் வந்தாச்சு. கையில் ஃபுட்டை வாங்கி வச்சு நம்ம போய் சாப்பிட்டு. என்னடா ஸ்டேஷனை வந்து பெட் மார்க்கெட் ஆகி வச்சுருங்க. எந்த பிளாட்ஃபார்ம்டா?